எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி February 24 திங்கட்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன், ஸ்ரீவாணி மெட்டு நடைபாதி வழியாக செல்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய SSD டோக்கன், திருமலையில் நேரடியாக நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸு மற்றும் இன்னைக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசன புக்கிங் விவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதியில் தினம் 3 இடத்துல இரவு 9 மணிக்கு ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி கடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல கொடுக்குறாங்க. இது தினமும் இரவு 9 மணிக்கு மறுநாளைக்கு உண்டான காலையில் இருந்து இரவு வரைக்கும் உண்டான வெவ்வேறு ஸ்லாட் படி டிக்கெட் கொடுக்குறாங்க. அது முடிந்த பிறகு அதற்கு மறுநாள் அதிகாலையில் 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்னைக்கு 24ஆம் தேதிக்கு உண்டான SSD டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தம் 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. இது இரவு 2 மணி வாக்கில் இந்த டோக்கன் தீர்ந்து போனது. அதற்கு பிறகு நாளை 25ஆம் தேதிக்கு அதிகாலை உண்டான டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிகாலையில் 8:30 கொடுத்த தகவல் படி 2323 டோக்கன் பாக்கி இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது திருமலையில் தற்போது கூட்டம் சற்று குறைவாக உள்ளது அப்படின்னு இருக்கிறோம். மற்ற நாட்களில் எல்லாம் 2 நாட்களுக்கான உண்டான டோக்கன்கள் காலை 5 அல்லது 6 மணிக்கே தீர்ந்து போயிடும். ஆனால் இன்னைக்கு 8:30 மணிக்கும் 2300 டோக்கன் இருக்கு. இது கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமலையில் கூட்டம் ஒரு நாள் அதிகமாக இருக்கிறது, மற்றொரு நாட்களில் கூட்டம் குறைவாகவும் இருக்கு. இன்னைக்கு நிலைமைப்படி SSD டோக்கன் வாங்குவதற்கு ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் அவைலபிலிட்டி ஈஸியா இருந்தது. சில சமயம் SSD டோக்கன் கிடைக்காதவங்க நேரடியாக திருமலைக்கு போய் சர்வ தரிசனத்துல லைன்ல போயிடுறாங்க. அவங்களுக்கு உண்டானது படி நேற்று SSD டோக்கன் இல்லாமல் நேரடியாக சர்வ தரிசனம் செஞ்சவங்க கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்குள்ள அவங்களோட தரிசனத்தை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் இந்த டிக்கெட் இல்லாமல் சர்வ தரிசனத்துக்கு போறவங்களுக்கு 12 மணிலேருந்து 16 மணி நேரம் ஆச்சு. நேற்று உங்களுக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே முடிந்தது. இன்னைக்கு SSD டோக்கனும் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இன்று டோக்கன் இல்லாமல் செல்பவர்களுக்கு 6 மணிலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஸ்ரீவாரி நடைபாதை வழியாக செல்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய SSD டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதுக்கு நடைபாதைக்கு செல்வதற்காக அதிகாலையில் 5 மணிலிருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் TTD நிர்வாகம் இலவச பஸ் அனுப்புகிறாங்க. இந்த இலவச பஸ்ஸுக்கு தர்ம ரதம் அப்படின்ட்டு பேரு. இது தினமும் 5 மணிலிருந்து கண்டினியூஸாக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பஸ்ஸு இயக்குறாங்க. இதை தவிர ஸ்ரீவாரி மெட்டுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ, ஜீப்பு, APSRTC பஸ் மூலமாக பணம் கொடுத்தும் இந்த இடத்துக்கு போய் சேரலாம். இந்த ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போகிறவங்களுக்கு அதிகாலையில் தினமும் 6 மணிக்கு SSD டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. தினமும் 3000 டோக்கன் வரைக்கும் இங்கே கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு 8 மணிக்கு கொடுத்த தகவல் படி 1590 டிக்கெட்டு இன்னும் பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி நேரத்துல 1500 டோக்கன் தான் போயிருக்கு. இன்னும் 1590 டோக்கன் இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட 10-11 மணிக்கு வரவங்களுக்கு கூட இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு எல்லா டோக்கனுமே தீர்ந்து போச்சு. அதனால SSD டோக்கனும் அவைலபிலிட்டி இருக்கு. அது தவிர ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போறவங்களுக்கும் டோக்கன் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்க்கும்போது நேற்று இன்று இந்த 2 நாட்கள்ல கூட்டம் குறைவாக இருப்பதாக நமக்கு காணப்படுகிறது. அடுத்து திருமலைக்கு நீங்க நேரடியா வந்தீங்க, ரூம் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா டைரக்டா CRO ஆஃபீஸ்ன்னு இருக்கு. இந்த CRO ஆஃபீஸ், சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய CRO ஆஃபீஸில் தினமும் அதிகாலை 5 மணிக்கு காலியாகக்கூடிய ரூம்களை பக்தர்களுக்கு நேரடியாக அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி தினமும் காலையில் குறைந்தபட்சம் 1000 ரூமாவது இங்கே காலி இருக்கு. இன்னைக்கு
அவங்க 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1791 ரூம் அலாட் பண்ணாங்க. அதுல 272 ரூம் வந்து பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 8 மணிக்கு 272 ரூம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது போல பக்தர்கள் கூட்டம் குறைந்திருக்கு என்பதுதான் இதுல இருந்து தெரியுது. மற்ற நாட்கள் எல்லாம் 1000 1200 ரூம்கள்லாம் ஓபன் பண்ண 1 மணி நேரத்துல வந்து முடிஞ்சு போயிடுது. நீங்க சிஆர்ஓ ஆபீஸ் போனீங்கன்னா பேஸ்மெண்ட்ல வந்து மக்கள் எல்லாரும் லைன்ல இருப்பாங்க. நீங்க அந்த லைன்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸோட உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய ரூம் அலாட்மெண்ட் கிடைச்சிரும். சீனியாரிட்டி படி இது அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன போது உங்களுடைய மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்குங்கிற விவரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டேஜுக்கு உண்டான ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸ்ல போய் ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணி உங்க ரூட் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இந்த சிஆர்ஓல மேக்சிமம் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான அலாட்மெண்ட் தான் நிறைய ரூம் அவைலபிலிட்டியா இருக்குது. அதுபடி இந்த 1790 ரூம் வந்து 50 ரூபாய் இல்லாட்டி 100 ரூபாய்க்கான ரூமா இருக்கும். இதுல எது வேணா வந்து அவங்க ஆன்லைன்ல அவைலபிலிட்டி பொறுத்து அந்த சமயத்துல 50 ரூபாய் இருக்கா இல்ல 100 ரூபாய் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க போய் அங்க சாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அடுத்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு சரியாக 300 ரூபாய் உண்டான சிறப்பு தரிசன டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல வந்து வெயிட்டிங் டைம் வந்து 5 to 6 நிமிடம் வரைக்கும் வெயிட்டிங் டைம் காட்டிட்டு இருந்தது. இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும் இந்த டிக்கெட்டுகள் வந்து கிடைத்தது. ஆனால் 10 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு லாகின் செஞ்சவங்களுக்கு எரர் வர ஆரம்பித்தது. அதாவது ஒவ்வொரு ஸ்லாட்லையும் 500 வேகன்சி காமிச்சா கூட அது வந்து ஆல்ரெடி பேமெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எரர் வரும். திஸ் ஸ்லாட் இஸ் ஆல்ரெடி புக்டு பை அனதர் பில்கிரிம் அப்படிங்கிற எரர் வரும். அப்படின்னா நீங்க அந்த ஸ்லாட்டை விட்டுட்டு அதிகபட்சமாக எந்த ஸ்லாட்ல வேகன்சி அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லாட்லையும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 2000 டோக்கன் வரைக்கும் இருக்கு. நீங்க அதுலேயும் முக்கியமாக 2 மணி 3 மணி ஸ்லாட் எல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் வந்து கண்டிப்பாக தரிசனம் வேணும் அப்படின்னா இரவு 8 மணி 9 மணி ஸ்லாட் செலக்ட் பண்ணுங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபில்லப் ஆறதில்லை. அதில் டிக்கெட்டும் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. அதனால இரவு ஸ்லாட் செலக்ட் பண்ணீங்கன்னா டிக்கெட் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் தரிசனம் செய்வதற்கு 4 to 5 மணி நேரம் ஆகும். அதனால இன்னைக்கு 300 ரூபாய் டிக்கெட் எல்லாம் ஒரு 20-25 நிமிஷத்துல வந்து தீர்ந்து போயிடுச்சு. கடைசியாக நேற்று தரிசனம் விவரங்களை பற்றி பார்க்கலாம். நேற்று மொத்தம் 78,892 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. 25,930 பேர் முடிகாணிக்கையை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டி வருமானம் 3.55 கோடி. டிக்கெட் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு 8 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டு. ஸோ இது போல தினமும் நாம வந்து திருப்பதி திருவிழா சம்பந்தப்பட்ட விவரங்களை வந்து இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் இந்த வீடியோகளை பார்த்துங்க. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.